வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன். நல்ல நாய்கள்ல இருந்து எங்களுக்கு குட்டிகள் வேணும், நல்லபடியாக நாங்கள் வளர்ப்போம், நல்ல தெளிவான நாய்கள், சுத்தமான நாய்கள் இருந்து நல்லா வரக்கூடிய குட்டிகள் வேணும் அப்படின்னு எங்கிட்ட கேட்கக்கூடிய நண்பர்களுக்காக இந்த வீடியோ பதிவு. மாரியுடைய பப்பீஸ் பற்றின அப்டேட் தான் இது. ஸோ மாறன்கிற அந்த ஒரு தெளிவான கரம்ப நேரத்தில் உண்டான ஒரு கன்னி நாய், அதுக்கு உண்டான ஜோடியும் வந்து கரம்ப நேரம் தான். அது பேர் வந்து மாரி. ஸோ மாறனுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வயசு ஆகுது, மாரிக்கு வந்து 2-2.5 வயசு கிட்ட ஆகுது. ஸோ இந்த ஜோடி தான் வந்து இப்போ குட்டி போட்டுருக்கு. மொத்தமாக 4 குட்டி போட்டுச்சு. அதில் 1 வந்து மேலு, மீதி 3 வந்து ஃபீமேலு. 4 குட்டிகளுமே ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு செம தோரணையாக வரும் ஃப்யூச்சரில். மாறன்கிற அந்த டாக் வந்து நல்ல நெஞ்சிறக்கத்தோட கொடூரமான ஒரு காவல் குணத்தோடு கொண்ட நாய், நல்ல காவல் காக்கும். இந்த 2 நாயுமே தோட்டத்தில் வச்சு நம்ம வளர்த்திட்டு இருக்கனால அந்த மேல் வந்து கொடூரமாக காவல் காக்கும். அத்துமீறி நுழைய முற்பட்டா கடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல காவல் குணம் இருக்கக்கூடிய ஒரு மேல் டாகு. ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா மாறி 2-2.5 வயசுக்கு மேலேயே ஆகுது ஃபீமேலுக்கு. ஸோ ஃபீமேலும் வந்து நல்ல தெளிவான பழைய வழி நாயோட லுக்கோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேலுக்கு. இந்த 2க்கும் பிறந்த குட்டிகள் தான் ரொம்ப தெளிவாக வந்திருக்கு குட்டி. குட்டிகளுடைய க்ரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய 25 days, 35 days அண்ட் 50 days அண்ட் 60 days வீடியோ நான் இதில் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் போட்டுருந்துருக்கேன். இப்போதைக்கு ரீசெண்டாக எடுத்த வீடியோ நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 50லேருந்து 60 நாளுக்குள்ளேயே இந்த குட்டிகளுடைய அந்த நெஞ்சிறக்கம், அதனுடைய முகலட்சணம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல வால் சன்னம், நல்ல முடி சன்னம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு குட்டிகள், நல்ல காவல் காக்கும். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ரன்னிங் ஓடும், நல்ல காவலும் காக்கும். ஸோ ரொம்ப தெளிவாகவும் பார்க்குறதுக்கு தோரணையாகவும் வரும். இந்த குட்டிகள் ரொம்ப நல்லா வரும். நான் எப்படி அடித்து சொல்கிறேன்னா, இந்த டாகுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட அந்த ஹிஸ்ட்ரியும் நமக்கு தெரியும். இந்த மாறனுங்கிற இந்த டாக் வந்து என்கிட்ட இந்த காளிங்கிற அந்த ஒரு கன்னி நாய்க்கும் பார்வதியாபுரம் இனவழியில் வந்த ஒரு செவலை ஃபீமேலுக்கும் பிறந்தது தான் இந்த மாறன். ஸோ அதனால தான் அதுக்கு அந்த செஸ்ட்டு ஃபேஸ் கட்லாம் அதே மாதிரி காளி மாதிரியாகவே இருக்குது. அண்ட் இந்த ஃபீமேல் வந்து யோகியோட அப்பாவுக்கும் ரோசி அப்படிங்கிற ஒரு ஃபீமேலுக்கும் பிறந்தது தான் இந்த மாரி. ஸோ யோகியோட அப்பா வந்து காவலில் சரியான ஒரு ரவுடித்தனமான ஒரு நாய், கொடூரமாக காவல் காக்கக்கூடிய ஒரு நாய் யோகியோட அப்பா. பேசி அந்த மேலுக்கும் அதே மாதிரி இந்த மாறனோட ஃபீமேல் வந்து பயங்கரமாக காவல் காக்கும். நான் இந்த குட்டி நான் போய் எடுத்துகிட்டு வரும்போதே அந்த ஃபீமேலு
கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரத்துக்கும் குலைச்சிக்கிட்டே இருந்தது. நாங்கள் போனதுலேருந்து வர வரைக்கும் வல்லு 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 வல்லுன்னு குலைச்சிக்கிட்டே இருந்தது. அருமையாக காவல் காக்கக்கூடிய ஒரு ஃபீமேல், மாறனோட அம்மா. அண்ட் அதோட அப்பாவை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அதான் காளி. அதே மாதிரி மாரியோட அப்பா வந்து பயங்கரமாக காவல் காக்கக்கூடிய ஒரு மேல் டாக், அது கரம்ப நிறம். அண்ட் அதோட தாய் வந்து ரோசி, அது நல்ல ஒரு ஹண்டிங் லைனேஜ்லேருந்து வந்த ஒரு நாய் தான். அது அந்த ஆம்னி வேனுக்குள்ளே டைவ் அடிக்கிற வீடியோலாம் நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருந்துருப்பேன். ஸோ இதனுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹிஸ்ட்ரியிலையும் பார்த்தா நல்ல ஓடக்கூடிய, நல்ல காவல் காக்கக்கூடிய ரத்தம் தான், நல்ல சுத்தமான நாய்கள் தான். இந்த 2 நாய்களுமே ரொம்ப தெளிவான சுத்தமான நாய்கள் தான், நல்ல காவல் காக்கக்கூடிய நாய்கள் தான். தோட்டத்தில் வச்சு தான் வளர்க்குறாங்க, அதனால் அந்த சூழல் இருக்கிறனால நல்லாவே காவல் காக்குது இந்த 2 நாய்களுமே. ஸோ இந்த பேட்ச் குட்டிகள் வந்து நான் அடித்து சொல்லுவேன், நல்ல காவல் காக்கும், ரொம்ப நல்லா வரும். நீங்கள் நல்லா வளர்த்துட்டா போதும், நல்லா வளர்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருந்தால், நல்ல குட்டிகள் உங்களுக்கு வளர்க்கணுன்னு ஆசை இருந்தால் டெஃபினட்டாக டெலகிராம் அக்கௌண்ட்டில் என்ன நீங்கள் ரீச் பண்ணலாம். டெலகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தயவு செஞ்சு யாரும் அதில் கால் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு உடனுக்குடன் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த குட்டிகள் வந்து இப்போ ஈரோடு காங்கேயம் கிட்ட தான் தோட்டத்தில், நம்ம தோட்டத்தில் தான் இருக்குது. ஸோ நல்ல நாய்கள் வேணும், நல்ல நாய்கள் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த பேட்ச் குட்டிங்க உண்மையிலுமே ஃபென்டாஸ்டிக்காக வரும். ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வரக்கூடிய ஒரு குட்டிகள் தான் இது. எல்லாமே வந்து எல்லா குட்டிகளுக்குமே கருமூஞ்சி இருக்குது, எல்லா குட்டிகளுக்கும் நெகாலெலாம் கருப்பாக இருக்குது, வாலும் கருப்பாக இருக்குது. நல்ல முடிசனத்தோடு நல்ல நீட்ட போக்காக வரக்கூடிய நாய். அப்படி நாய் நின்றுச்சுன்னா நல்ல லென்த்தாக இருக்கும். அந்த மேல் ஃபீமேல் 2மே நல்ல நீளமான நாய்கள் தான். குறிப்பாக அந்த மாறனுங்கிற அந்த டாகுக்கு வந்து செஸ்ட்டு கத்தி மாதிரி இருக்கும். ஸோ நல்ல நாய்கள் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்றென்றும் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.